ம்ஹ்ம். நீங்க ரமா மேம். நமக்கெல்லாம் நடராஜா சர்வீஸ் தான். இல்லைன்னா யாராவது பக்கத்துல இருக்கிறவா கூட தொத்திக்கிட்டு போக வேண்டியதுதான். ஓ! ஓகே. சைக்கிள் தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஆ. அப்புறம் வீட்டுல ஆட்டோ இருந்தது. ஆட்டோலயே போயிட்டு இருந்தோம். ம்ஹ்ம். அதுக்கப்புறம் கார் வாங்கிட்டோம். கார்லாம் பசங்க எல்லாம் ஓட்டுவாங்க. ஓ! அதனால நான் ஒண்ணுமே படிச்சுக்கல அது. உங்களுக்கு அது ஓட்டணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இருந்தது. அப்புறம் நான் கத்துக்கலாம்னு பார்த்தா, இவன் எல்லாம் வேண்டாமா, நாங்கெல்லாம் இருக்கோம், நீ வேண்டாம் 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 ஓ! வேண்டாம் பாட்டு சரியில்லை அப்படின்னு. பாடிட்டே ஓட்டணும். ஓரம்போ ஓரம்போ இவன் எல்லாம் ரமா இருக்கட்டும். ரமா ரமாமா வண்டி வருது. ஓ! ரமம்மா வண்டி வருது, வாங்கடா ஓரம்போ. வந்தனம் பண்ணுங்கடா. அதேதான். ம். உங்களுக்கு யாரு சைக்கிள் ஓட்ட கத்துக் குடுத்தது மேம்? யாருக்கு? நீங்க தான். எனக்கா? எங்க அத்தின் பேர் எங்க நாத்தனார் வீட்டுக்காரர். அப்போ நாங்க சொந்தம் தானே. ஓஹோ! அதனால ஓகே. குழந்தையில அவர் தான் எனக்கு ஓட்ட சொல்லி கொடுத்தாரு. ஓஹோ! சூப்பர், அவருக்கு சூப்பர். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே எனக்கு சொல்லி கொடுத்தாரு அம்மா. ம்ஹ்ம். நாங்களாம் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்து கொடுத்தா. ஆஹா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்து வந்தோம். ஃபுல்லா செகண்ட் திங் ஃப்ரெண்ட்ஸோட. என் ஓகே. ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல டிரைவர். 73 இயர்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கிளாஸா டிரைவ் பண்ணுவாரு. ஓ! சோ ஓகே, அதனால எனக்கு ஓகே. அந்த இதுவே தெரியல இப்போ. ம். அதேதான் இங்க. அதான் ஓட்டுறதுக்கு வீட்டுல ஆள் இருந்தா நம்மள விட ஆள் மாட்டான். இருந்தா நமக்கு தேவைப்படாது, அவ்வளவுதான். ஓ! ஆமா. சூப்பர், நான் சூப்பர். எனக்கும் ஆசையா தான் இப்போ நான் இருந்தது. கார்லாம் எடுக்கிறது இல்ல. இல்ல ஒரு ஆ, சர்டன் எஸ். ஏஜ் ஆனப்பறம் எடுக்க கூடாது. பட் இவர் நல்லா டிரைவ் எனக்கு பண்ணுவாரு. இந்த மெட்ராஸ் டிராபிக்ல இப்ப இனிமே ஓட்ட முடியாதுன்னு அதனால தொடறதே கிடையாது. 52 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. கார் இருக்கு, என் டாக்டர் யூஸ் பண்றாரு. ஓகே. அதே அதே. ஆட்டோ கியர் நாங்க ஓட்டலாம்ல சார்? இப்பதான் ஆட்டோ இந்த கியர் கொஞ்சம் வெள்ளம் ஆட்டோ வந்தவொடனே ஈஸியா கியர் இருக்கும். தான், காரை ஆட்டோ கொடுத்தோம். கியர் தான். ஆட்டோ கியர்னாலும் 360 டிகிரிஸ் விஷன் வேணும். ஓ! ஃபுல்லா பார்க்கணும் எல்லாம். ஓகே. எவன் எங்க இருந்து வரான்னு தெரியாது. ம்ஹ்ம். எதுக்கு ரூல்ஸை பண்ணணும்? யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாளே. ஐயோ, ஆமாமா. பெங்களூரு எக்கச்சக்க டிராபிக், இது பயங்கர இதுப்பா. நான் ரொம்ப வருஷம் ஓ! இங்க யுஏஇல ஓட்டிட்டு இருந்தேன், மிடில் ஈஸ்ட்ல ஓட்டிட்டு இருந்த போது அப்போ ஓகே. அங்க அங்க இருக்கிற ஓட்டி நீங்க கண்டிஷன்ஸ் ஓட்ட வேற. முடியுமா? அங்கே ஓட்டிட்டு இங்க ஓட்டுறதுன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ரொம்ப கஷ்டம். அதேதான். ஓ! இப்ப ஃபுல்லா என் ஓகே, பையன் ஓகே. ஆஸ்திரேலியால பையனுக்கு ஒரு காரு, நாட்டு பொண்ணுக்கு ஒரு காரு எல்லாம் இருக்கு. அவெல்லாம் ஓட்டின்னு இங்க வந்தா அவன் சொல்லுவான், ஏய் நீங்களே ஓட்டுங்களா இந்த இந்தியால, ஒரு ரூல்ஸும் ஃபாலோ ஆமா, பண்ண மாட்டீங்க அப்படிமா. கரெக்ட். அதுதான் பிரச்சனை. அப்புறம் அங்க யுஏஇல எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் இல்லையா? துபாய்ல லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் சைடு தான் கரெக்ட். லெஃப்ட் சைடு. அதாவது ரைட் சைடு ஆஃப் த ரோடுல போகணும். ரோடு ரைட் சைடு போகணும். ஐயோ, ஸ்டீரிங் போன வீல் புதுசுல எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏடா ராங்கா போறானே, எப்படியோ போறானே. அப்புறம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ரோட்ஸ். இவன் இப்படி இப்ப டிரைவ் பண்ணும்போது எனக்கு அந்த தோணவே இல்லை, இது லெஃப்ட் சைடு டிரைவிங் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓ! ஃபுல்லா அந்த பக்கம். ஓகே. அப்புறம் போக போக தான் பழகிட்டு. ஆஹா. அங்கெல்லாம் ரைட் சைடு ஆஃப் த ரோடுல தான் வண்டி போகும், ஆமா ஆமா. ஓட்டணும். டிஃபரெண்டா. எஸ். ஸ்டீரிங் வீல் லெஃப்ட்ல இருக்கும். ஸ்டியரிங் லெஃப்ட்ல இருக்கும். இங்க இந்தியால ரைட்ல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதான் அங்க உள்டா. லெஃப்ட்ல இருக்கும். ஓகே. செல்வி மேம் நீங்க? நல்லா எல்லாரும் ஏத்திட்டு அழைச்சிட்டு போனா அழகா போயிட்டுருவேன். நோகாம வருவேன். ஓ! கார் ஓட்டணும், பைக் ஓட்டணும் ஆசையும் இல்ல. செல்வி கூட்டிட்டு மேம் போறதுக்கு ஆளுதான் எல்லாரையும் இருக்காங்கல்ல. விரட்டுவாங்க. ஆள் இருக்காங்க அவங்க நினைக்கும் எல்லாரும் போது ஓட்டுறாங்களே. நினைக்கும் போது கூட்டிட்டு அழைச்சிட்டு போக பிள்ளைங்க இருக்காங்க. ம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓ! அதனால. ஓகே. வினோத்குமார் சார் நீங்க? அவர் தான் டெய்லி ஓட்டின்னு இருக்காரா காரு. வினோத்குமார் சார் 5 வயசுலயே கார் ஓட்டாரு. 5 வயசுலயே. ஓகே. வினோத் சார் இருக்கீங்களா? நீங்க உட்காந்து ஓட்டிட்டாரா? வினோத் சார் மதுரை ராமேஸ்வரம் போயிட்டே வந்துட்டே இருக்காரு. ம். வினோத் சார் எங்க காணாம போயிட்டாரு எங்க ஆளை காணோம்? இருக்காரு. வினோத்குமார் சார் வாங்க. வாய்ஸ் கேக்கல சார். வாய்ஸ் கேக்கல. இப்ப மியூட்ல கேக்குறேன். இருக்காரா? இல்ல மியூட்ல இல்ல. ஹெட்போன் ப்ராப்ளம் போல. தம்பி ஆளவே காணோம். வந்தாச்சா? இல்லையே. ஏதோ பேசுறாரு ஆனா ஓ கேக்கல. நாங்க பேசுறது கேக்கலையா அதான் சார்? மியூட்ல இல்ல. நான் மியூட் இல்லையே. ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ரீஜாயின் பண்ணா ப்ராப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் நான் கொஞ்சம் சைக்கிள் ரீஜாயின் ஓட்ட பண்ணி. கத்துக்கிட்டு வந்தது என் ஃப்ரெண்டும் நானும். அவனுக்கும் சைக்கிள் ஓட்ட தெரியாது, எனக்கும் சைக்கிள் ஓட்ட தெரியாது. ஓஹோ இழுக ஓகே. வேண்டியதுதான். ஆமா, அதனால அவன் நான் சைக்கிள்ல உட்காந்துருந்தேன்னா அவன் பிடிச்சிப்பான் வண்டிய. ஓ அவன் ஓகே. சைக்கிள் உட்கார்ந்தும் போது நான் பிடிச்சிக்குவேன் வண்டிய. அப்படிதான் சூப்பர் அது கத்துக்கிட்டேன். விழுந்து விழுந்து முட்டி ரெண்டையும் பேத்து சைக்கிள் ஓட்ட. இல்ல இப்ப அவன் பிடிச்சிருக்கிறதுனால விழறது சான்சஸ் எல்லாம் ரொம்ப சான்ஸ் கம்மி கம்மி. தான். ஓட்டுவாங்க நடந்துட்டே. ஆமா, நடந்துட்டே ஓட்டுவாங்க அப்பதான். 2 பேரும் அப்படிதான் அப்படிதான் நாங்களும் கத்துக்கிட்டோம். கத்துட்டோம். அது நடந்துட்டே வந்து ஓடுவா. குரங்கு மதுரையில படல் போடுவான். குரங்கு படல். மதுரையில வந்து அழகர் ஆத்துல இறங்குற அன்னைக்கு. ம்ஹும். ஏன்னா அன்னைக்குதான் ஊருக்குள்ள இருக்கிற கூட்டம் எல்லாம் வைகை ஆத்துல இருக்கும். ஓகே. ஆமா, இங்க ரோடெல்லாம் ரோடெல்லாம் ரொம்ப இருக்கு. ஃப்ரீயா இருக்கும். அப்போ ஓட்டுனதுதான். ஓ ஒரே
நாள்ல கத்துக்கிட்டான் எல்லாம். அது ஒன்றும் ஓ ப்ராப்ளமே இல்லை. சிங்கிள் டே. ஓ ஆமா. ஓகே. வாடகை அதான் 2 days வாடகைக்கு வண்டி பேலன்ஸ் எடுத்து வந்துட்டா போதும். வாடகைக்கு அது வண்டி எடுத்து லேடி சைக்கிள் இன்னும் ஈஸி. இல்ல அப்பெல்லாம் வந்து அந்த ஒரு சின்ன சைக்கிள் ஒண்ணு இருந்தது. ரொம்ப அதாவது இப்ப ரெகுலரா ஓட்டுற சைக்கிளுக்கும் ஆமா. சின்ன பசங்க ஓட்டுறதுக்கும் நடுவுல ஒரு ஒரு சைக்கிள் ஒண்ணு இருந்தது. ஆமா மிடில் சைஸ் இருக்கும். 18 இன்ச்சஸ் என்னவோ சொல்லுவாங்க அதுக்கு. 18 இன்ச் சைக்கிள் சைக்கிள் இல்லாத சொல்லுவாங்க. கூட வாடகை சைக்கிள் ஓட்டி வாங்கி ஓட்டிண்டே இருப்போம். வாடகை சைக்கிள் தான் வாங்கி ஓட்டுனது. இல்லன்னா யாரு வீட்டுல அதான் சைக்கிள் வாங்கி கொடுக்க சொந்த போறாங்க வீட்டுல உங்களுக்கு? வேணா அதான் உத விழும், உடச்சுன்னு வந்தா. ஓ ஓகே. அது ஒரு காலம். லீவ் விட்டோம்னா வந்தோன்னு போய் வாடகை சைக்கிள் வாங்க வேண்டியது, ரோட்ல சுத்த ஆமா, அது வேண்டியது. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. சைக்கிள்லாம் நல்லா ஓட்டுவாங்க, ஓட்டுறது ஆமா. நல்லா ஓட்டிடுவாங்க. எப்படி நிப்பாட்டணும்னு தெரியாது. ஓ ஆ. அதான் யாராவது எப்படி எதிர்த்தாப்புல பிரேக். வந்தா இடிச்சுதான் நிப்பாட்டணும். அதே மாதிரி ஏறும்போது நான் கொஞ்சம் சிரமப்படுவேன். அதனால என்ன செய்வேன், ஏதாவது ஒரு கல்லு மேல குட்டையா இருக்கேனா, ஒரு கல்லு கிட்டக்க நின்னுட்டு அதுல ஏறி போயிடுவேன். அதுல ஏறி ஓ உட்காந்துப்பேன். நாங்கெல்லாம் படிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் தான் படிச்சிருந்தோம். அதுக்குள்ளே எங்க அப்பா சைக்கிள் வாங்கி ஒரு கல்லு மேல ஏத்தி குறைச்சு போமா, அதெல்லாம் நடுவுல எங்கேயாவது ஒரு கல்லை பார்த்து இறக்குமா, அப்படியே ஸ்கூலுக்கே அனுப்பி விட்டாங்க. அப்படியே தான் படிச்சோம். எடுத்தோடனே எல்லாம் வராதுங்க, எல்லாம் அப்படிதான் படிக்கணும், வேற கொஞ்சம் வழி. கொஞ்சம் எங்க வீட்லயே எங்க ஊர்ல எழுந்துதான் வரும். எல்லாருமே சைக்கிள் ஓட்டுவாங்க. கிட்டத்தட்ட எங்க ஸ்கூல்ல எல்லாம் ஏங்க 5000 சைக்கிள் நிக்கும். ஃபுல் நீ கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஃபுல்லா சைக்கிள் நிக்கும். அவ்வளவு பேர் எங்க சைக்கிள் தான் வரும். எங்க ஸ்கூல்ல மொத்தமே 10 சைக்கிள் தான் இருக்கும். 5000 சைக்கிள் நிக்கும் அப்பயே. அவ்வளவு சைக்கிள் நிக்கும், ஃபுல் சைக்கிள். ஒரு மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர்லாம் அப்ப கிடையவே கிடையாது. கிடையவே 10 கிடையாது, 10 சைக்கிள் சைக்கிள் தான். இருக்கும். ஆனா அப்படியே அதெல்லாம் பஸ் வாங்கிடுவாங்க, தான். எல்லார் ஆனா வீட்லயும் ஒரே சைக்கிள் ஒரு வாங்கிடுவாங்க. ஒரு கார் வரும். ஆமா, ஒரு கார் வரும். கார்லாம் ரொம்ப ரேர். கரெக்ட். ரொம்ப rare. ஒரு கார் வந்தாலும் அது வந்து ஒரு 10 காருக்கு சமம். ஓ ஆமா, ஓகே. நல்ல ஒரு ஆமா. பெரிய பிளிமோத். Plymouth, Plymouth, ஆமா. ஆமா. அதெல்லாம் அப்பெல்லாம் சைக்கிளே Plymouth ரொம்ப பெரிய famous. விஷயம். அது அது ஒருமையிலேயே சைக்கிளே பெரிய அதுன்னா விஷயம். அது வந்து டிவிஎஸ் முதலாளியோட அவங்களோட பையன் வந்து என் கிளாஸ்மேட். ஓஹோ. அவரு அவர் பிரதர் 2 பேரும் எங்க ஸ்கூல் தான். 2 பேரும் வருவாங்க அந்த கார்ல தான். ம் அதான் பெருசா வந்து நிக்கும். எல்லாம் நாங்கெல்லாம் சுத்தி சுத்தி அப்படியே வருவோம் அதை பாக்குறதுக்கு. ஓகே. டிவிஎஸ் மதுரையில எல்லாம் இருந்துச்சு. மதுரையில நான் மதுரையில ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து டைனடிக் ஹோண்டா தான் வாங்கினேன். ஓ டைனடிக் கைனடிக் ஹோண்டா ஹோண்டா. என் சூப்பர் பொண்ணுக்கு. சூப்பர். அவன் எஃப்எம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அப்ப அவ தான் ஃபர்ஸ்ட். எனக்கு நான் வாங்கினது ராஜ்தூத் மோட்டார் சைக்கிள். ஓ ஓ, ராஜ்தூத். எங்க சூப்பர் ஆத்துக்காரர் சார். தான். சேம் ராஜ்தூத் தான் அவரு. ராஜ்தூத் மோட்டார் சைக்கிள் எனக்கு வந்து கம்பெனில இருந்து அதை வந்து புக் வேல்யூல கொடுத்தாங்க. ரொம்ப ஓ சீப்பா 2500 ரூபாய் 3000 ரூபாய்க்கு எனக்கு பைக் வாங்கினேன் அப்போ. ஆஹா. அப்ப சீப்பு. அதுவும் எப்படி அது கம்ப்ளீட்டா எல்லாம் ரிப்பேர் எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணி நல்லா ஒர்க் பண்ணி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு புது வண்டி மாதிரி. ஓ சூப்பர். அதுதான் ஒரு சூப்பர். ஒரு டயத்துல அது வச்சிருந்தேன். அப்புறம் கார் வாங்கினேன், கார் வச்சிருந்தேன். தென் ஒரு ஃப்ரெண்டு பையன் வந்து அவன் கையில காசு இல்லை அண்ணன், இந்த மோப்பட் இருக்கு கொஞ்சம் இதை வாங்கிக்கிறீங்களா, வாங்கினா எனக்கு கொஞ்சம் செலவுக்கு இருக்கும் அப்படின்னா. சரி கூடுறாங்க மோப்பட். ஒரே டயத்துல 3 வண்டி. ம் பரவாயில்லையே. சூப்பர். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப பேசுறது கேக்குதா? சூப்பர் இப்ப சார். கேக்குறேன், சொல்லுங்க. இப்பதான் கேக்குது. எவ்வளவு இப்பதான் எங்க கேக்குது. போயிட்டீங்க நீங்க பாட்டு கார் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டீங்களான்னு நினைச்சோம். கார் எடுத்து கிளம்பிட்டீங்க சார். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச க்ளோசஸ்ட் கார் சொல்லுங்க சார், வினோத்குமார் சார். கார் எனக்கு பிடிச்ச காரா? ஆ எனக்கு பிடிச்ச கார்னா ஃபியட் தான். ஃபியட். ஓ ஓகே. அந்த ஃபியட்னா அந்த பத்மினி. பழைய காலத்து தான். ஓ பிரீமியர் பத்மினி. பத்மினி. ஓ ரைட் ரைட் ரைட். பிரீமியர் பத்மினியா? என்னோட முதல் காரு ஃபியட் மில்லிசென்டோ. ஓகே. நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது ஃபோர்ட். ஓகே. ஃபோர்டு லாரியில நான் சேல்ஸ் மேனேஜரா இருந்திருக்கேன். லாரி பஸ். அதுக்கப்புறம் ஆல்டோ வாங்கினோம். மில்லிசென்டோங்கிறது 1900 இப்ப இந்த வெள்ளத்துல போயிடுது. எஸ்எஸ் சார் 1956வது வருஷத்து மாடல் அந்த வண்டி என்னோடது. எனக்கு அதுக்கு 2 வயசு தான் வித்தியாசம். ஃபியட் வண்டி. ஓ ஃபியட் நான் மில்லிசென்டோ. எங்க ஆத்துக்காரர் அது ஷெவர்லெட். பட் எனக்கு பிடிச்சதுன்னா மெர்சிடிஸ் என் பையன் வச்சிருக்கான். அப்ப அது நல்லா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தது. பட் இவர் வச்சிருக்கிறது ஷெவர்லே தான். நாங்க வச்சிருக்க ஷெவர்லே. அப்புறம் ராஜ்தூத் இவர் வச்சிருந்து. சோ அதுலதான் ரொம்ப வருஷம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். கடைசியில எக்ஸஸ்4 தான் கார் வச்சிருந்தேன். அது அந்த வெள்ளம் வந்து அதுல ஃபுல்லா போச்சு. அதுக்கப்புறம் காரே வாங்கல, விட்டுட்டோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்புறம் முதல்ல ஃபியட், ரெண்டாவது கார் நான் வாங்கினது வந்து சாப் அப்படின்னு அந்த காரு. ஓகே. அது வந்து ஸ்வீடிஷ் கார். அது ஆக்சுவலி அது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு இந்த மெர்சிடிஸ் அண்ட் இது மாதிரி BMW, வோல்வோ அந்த ரேஞ்சில் இருக்கிற கார். ஓஹோ ஓகே. அதை வித்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கார் நான் வாங்கினது சுபாரு.
இந்த கார்லாம் நீங்க Subaru. கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. சுபாருன்னு சொல்லி. எல்லாம் ஃபாரின் கார்ஸா? ஓகே. ஆமா, ஆமா. அது ஜாப்பனீஸ் கார் சுபாரு. அது எப்படின்னா ஆல் வீல் டிரைவ். ஓ 4 வீல் டிரைவா? ஓகே. 4 வீல் டிரைவ் கிடையாது. ஆல் வீல் டிரைவ். ஆல் வீல் டிரைவ். ஓகே. ஆமா, ஆல் வீல் புதுசா டிரைவ்னா நீங்க கேள்விப்படுறேன். வண்டி ஓட்டும்போது எல்லா வீலுமே டிரைவ் ஆயிட்டு இருக்கும். ஓ Okay. 4மே இப்ப மத்த கார்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரியர் வீல் 2 டிரைவ் ஆகும், இல்லன்னா ஃப்ரண்ட் வீல் 2 டிரைவ் ஆமா ஆமா ஆகும். ரெண்டு மத்த ரெண்டு ஆமா ஆமா. 2 டம்மி வீல். இதுல Yes. 4 வீலுமே ட்ரிவன். ஓ ஓகே. இட் இஸ் கால்ட் ஆல் வீல் டிரைவ். அதுக்கப்புறம் வந்து நான் வச்சிருந்தது மேஸ்டா ட்ரிபியூட். ஓகே மஸ்டா. ஓ அது ஓகே. 4 வீல் டிரைவ். இந்த எந்த வண்டி பேரையுமே நான் கேள்விப்பட்டது இல்ல சார். அதான் நான் சொன்னேன், நான் எந்த வண்டி எல்லாம் நீங்க foreign கேள்விப்பட்டிருக்க cars. இந்த மாட்டீங்க. கடைசி ரெண்டு கேள்விப்பட்டது இல்லாம. எல்லாம் அங்க யூஸ் பண்ணது. அங்க யூஸ் பண்ணலாம் இங்க. மேஸ்டா கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. Mazda. ஏன்னா இல்ல மேஸ்டா சார் இல்ல ஏன் கேள்விப்பட்டது. இந்தியாவிலேயே மேஸ்டா வேன் இருந்ததுதானா? லேண்ட்மார்க் சார், இப்ப அம்பாஸ்டருக்கு முன்னாடி ஆமா. வந்து லேண்ட்மார்க் கூட நான் பார்த்திருக்கேன், ஓட்டியிருக்கேன். ம். இதெல்லாம் நான் இந்தியால இல்ல. அந்த மத்த கடைசி 3 வந்து யுஏஇல இருந்த போது. ஓகே. அங்க உள்ளது. இங்கெல்லாம் இல்ல. இங்கெல்லாம் அந்த கார்லாம் கிடையவே கிடையாது. கிடைக்காது கரெக்ட். ஓகே. செல்வி மேம் நீங்க? எதுவும் இல்லையா? ஓ மை காட். பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் எனக்கு. ஓ அப்படி. ஓகே. சூப்பர் மேம். வெரி குட். ஏன்னா ஓட்ட போறது அவங்கதான், அக்கா இல்ல. அவங்க தானே ஓட்டுறாங்க. ஓ அப்படி. ஓகே. அது சாந்தி மேம் எப்படி நீங்க? நீங்க சொல்றீங்க? பின்னால இருந்து விரட்டுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி எல்லாம் Steering கிடையாதா? மட்டும்தான் ஏன் அப்படி இல்ல? ஸ்டியரிங் மட்டும்தான் பையன் வச்சிருப்பான். கார் ஓட்டுறது பின்னால உட்காந்துருக்கவெல்லாம். ஓகே. சாந்தி மேம் நீங்க? சாந்தி மேம்? என்னையவா கேக்குற? ஆமா மேம். நமக்கு வந்து கான்செப்ட் வந்து கார் நல்லா இருக்கணும், கார் பிராண்ட் அதெல்லாம் தெரியாது. 4 டயரு மேல ஒரு டாப் இருக்கணும். மழை பெஞ்சா நம்ம நனைய கூடாது. அவ்வளவுதான் நம்ம கான்செப்டே. சூப்பர் மேம். அதனால எதா இருந்தாலும் இத மாத்து எல்லாம் கிடையாது. ஏதோ ஒண்ணு ஓடணும் ரோட்ல, ஓ அவ்வளவுதான். ஓகே. அதுதான். ஆனா அங்க பஹ்ரைன்ல இருந்த வரைக்கும் நிறைய இருந்த நிசான் இருந்தது, டொயோட்டா கொரோலா வச்சிருந்தோம், அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏதோ ஒண்ணு ஓடுது. இங்க ஏதோ என்னத்த வாங்கணும், ரிட்ஸ் ரிட்ஸ். ரிட்ஸ். ரிட்ஸ் அவ்வளவுதான். அது போதும் அப்படின்னு. ரொம்ப கார பிராண்ட்லாம் எனக்கு தெரியாது, பெருசா தெரியாது. அதுல பெரிய இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஓ சூப்பர் மேம். ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். வாட் வாஸ் Invented when you were half your age. உங்க பாதி வயசுல புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்வென்ஷனை பத்தி சொல்லுங்க. நீங்க உங்க பாதி வயசுல இருக்கும்போது ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, சோ அத பத்தி சொல்லுங்க. ஞாபகமே இல்லையப்பா. ஞாபகம் பாதி இல்லையா? வயசுன்னா இப்ப 68, 34 வயசு. எஸ். 34 வயசுல 2 ட்வின்ஸ் பசங்களுக்கு 2 வயசு. அவளோட டைமே தெரியாது. ஒரு இன்வென்ஷன் எந்த பெரிய இன்வென்ஷன் ஆயிட்டு. ஓகே. மொபைல் அப்பதான் வந்திருக்கும்பா. மொபைல் அப்பதான் வந்தது. மொபைல், டச் ஸ்கிரீன், ஸ்மார்ட் போனு அதெல்லாம் அப்பதான் வந்ததுன்னு நினைக்கிறேன். மொபைல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சா என்ன? வரல, அதுக்கப்புறம் வந்துச்சோ. இல்லம்மா, அப்ப வந்திருக்கல. அப்பதான் landline தான். அதுக்கப்புறம் தான் வந்தது. அப்பதான். உங்களுக்கு பட்டன் ஸ்மார்ட் வந்துச்சா? ஏதோ ஒண்ணு வந்து உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்களா? ஆமாமா, பையங்களா? ஓகே. 2 பையன். ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு அப்புறம் 5 வயசுக்கு அப்புறம் ரெண்டு பிள்ளைகள் ட்வின்ஸ். ரெட்ட பிள்ளைங்க. சூப்பர். அஜய், விஜய். நீங்க சார் இங்கதான் ராஜகோபால் இருக்காங்களா சார்? வெளியில? ஒருத்தன் துபாயில இருக்கான், ஒருத்தன் இங்க எங்க பக்கத்துல இருக்கான். நான் எங்கப்பா, என்னோட ஆஃப் த ஏஜ்ல வந்து அப்போ இன்டர்நெட் கூட கிடையாது. ஆமா இன்டர்நெட் கிடையாது. இன்டர்நெட்டும் கிடையாது. ஸோ அதனால மொபைல் ஃபோன்லாம் கிடையவே கிடையாது. ஆனா பெரிய TV தான் நான் தெரிஞ்சு இன்டர்நெட் வாங்கினேன். மாதிரி நான் பார்த்திருக்கேன் வேற. ஓ ஓகே. அது வந்து இதுல பட் ஆனா அதெல்லாம் வந்து கமர்ஷியல் யூஸ்ல கிடையாது. டிவி வந்ததோ பெருசு. மிலிட்டரி டிவி வந்த போது அப்ளிகேஷன். வேற இந்த தூர்தர்ஷன்லாம் ரொம்ப ஃபேமஸ். வேற எதுவுமே ரொம்ப கிடையாது. அண்ணன் இந்த நோக்கியா டிவி பெருசு வந்த ஞாபகம். அப்புறம் அப்பதான் அந்த இதெல்லாம் வந்தது. தமிழ்ல அந்த இதெல்லாம் ஆரம்பிச்சது. சீரியல் கீரியல்லாம் அப்பதான் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அதெல்லாம் இன்வென்ஷன் கிடையாது. அதெல்லாம் இன்வென்ஷன் கிடையாது. அதெல்லாம் இன்வென்ஷன் கிடையாது. அது வேற. இன்வென்ஷன்றது சத்தியமா ஒருவேளை ராக்கெட் என்ன பண்ணாங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மூணுக்கெல்லாம் முன்னாலேயே போயாச்சு. போயாச்சு. அதே. Okay. One moment from your life that you would like life to share that with us. you would like to share with us. Yes. In a moment. அது பெரிய கதையப்பா. எவ்ரி மூமெண்ட் இஸ் லைஃப் ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அப்படி.
ஓகே. பொண்ணு கல்யாணத்துல இருந்து பசங்க கல்யாணம், பசங்க பேரன் பேத்திகள், எவ்ரிதிங் ப்ரீசியஸ் தானேப்பா. ஓ எல்லாமே ஒரு சூப்பர்பான மூமெண்ட் ஒரு அப்படின்றீங்க. மாதிரி அந்த ஷேர் வயசு பண்ணிக்க வேண்டிய வந்தது அப்படி விஷயம் தான். மாறிட்டே போகுது. ஓகே. அண்ட் சரிங்க. எம்பரசிங் மொமெண்ட். சேம் அதேதான், சேம் அதேதான். எஸ். வேண்டாம். ஓகே. தேங்க்யூ. அப்புறம் ஓகே, ஓ குட். சரி, ஓகே. ஓகே. நானும் வேற வெளியில் என்ன? போகணும். ம், ஓகே. லாஸ்டா ஒரு பாட்டு பாடிடலாமா எல்லாரும்? பாட்டா? பாடு, நீயே பாடு என் பொண்ணு. நீ நானா? first பாட்டா? ஓ மை காட். அவர் ஜம்முன்னு பாடிடுவாரு. கேள்வி கேட்ட உடனே நான் ஏ, தான் ராமா answer. ராமன். நீ எந்த வண்டி வச்சிருந்த, நீ எந்த வண்டி முதல்ல கத்துக்கிட்ட, அதெல்லாம் சொல்லு. ஓ நான் சொல்லவா? எஸ். ஆ. எங்கிட்டே நான் கேள்வி கேட்கல. நான் வந்து கார் இன்னும் வாங்கல. சோ அதனால அப்பா யூஸ் பண்ணியது சொல்றேன். அப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாங்குனது ஆம்னி. ஓகே. ஓகே. சோ அதுல தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து ஸ்டீரிங்லாம் திருப்பி எல்லாம் பார்த்தது. ம். அதுல ஒரு இன்சிடென்ட் இருக்கு. ஸ்டீரிங் அப்படி ஃபுல் ரொட்டேட் பண்ணா லாக் ஆயிடும். ம். சோ லாக் ஆன உடனே பயந்துட்டேன். ஐயோ அவ்வளவுதான், கார் லாக் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அது புரிஞ்சுக்கிட்டேன். சோ அது ஓபன் பண்ணா திருப்பி கார் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ரிட்டர்ன் ஆயிடும் அப்படின்றது. சோ அது ஓகே. ஒரு ஒரு எம்பாரசிங், அதாவது ஒரு பயம்படுத்துற மூமெண்டா இருந்தது கார்ல உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் அது. அதுக்கப்புறம் வாங்கினது ரெனால்ட் பல்ஸ் அப்படின்ட்டு ஒரு கார் வாங்கினோம். ம். அது மதுரையில இருந்தது. சோ அத மதுரையில ம். போயிட்டு அத வாங்குறதுக்கு முன்னாடி ஹோட்டல் போய் சாப்பிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு சோ அங்க சூப்பர். போயிட்டு அத பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். ம். அவ்வளவுதான். அதுவும் இப்போ இல்ல. பைக் நீ என்ன பைக் வச்சிருக்க? பைக் இனிமே தான் மேம் வாங்கணும். சோ அப்பா யூஸ் பண்ணது தான் இருக்கும். அப்பா வந்து ஆக்டிவா கைனடிக் ஹோண்டா தான் வச்சிருக்காரு. சோ அதுக்கு முன்னாடி அவர் யூஸ் பண்ணது வந்து RX 100 வச்சிருந்தாரு. அவரோட யமஹா RX 100. RX 100. யமஹா. பையன் அப்பாச்சி. அப்ப காலத்துல அப்பாச்சி வாங்கி கொடுத்தோம். அவ்வளவு ஃபேமஸ் அது. இப்ப எல்லாம் அப்படி ஆகி ஆமா. போச்சு. அதுல ஏறி ஒரு நான் ஸ்டூல் வச்சிருக்கேன். போட்டாங்க ஏறணும் பின்னாடி என் இப்படி தம்பி இருக்கும் அது. வச்சிருக்கேன். ஓ நான் ஒரு நாள் கூட ஏறினதுல அதுல அந்த விழுந்துற மாதிரி இருக்கும் அது. இன்னும் RN5ன்னு ஒரு வண்டி இருக்கு மேம். சோ அது நீங்க மொட்டை ஆமா, அது மாடியிலே இன்னும் உட்காந்துட்டு ஜாஸ்தி. போயிடலாம். ஆமா ஆமா மொட்டை ஆமா ஆமா மாடியிலே உட்காந்துட்டு பாத்துருக்கேன். போயிடலாம். வெரி ஃபர்ஸ்ட். ஓகே. ம். மதுரை மாதிரி பிளந்து வாசம் அது ஓடுங்க. ஏராசாத்தி உன்னோட நேசம். மதுரை மாதிரி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய நேசம். மானோட பாறை மீனோடு சேரும். மானோட பாறை மீனோடு சேரும். மாறாம என்ன தொட்டு பேசும். இது மறையாது என்னோட வாசம். மதுரை மாதிரி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய நேசம். சூப்பர். சூப்பர் மேம், சூப்பர். கலக்கிட்டீங்க. ஓகே. ரமா மேம் நீங்க லாஸ்டா ஒரு பாட்டு பாடுங்க. சரி பாடுறேன். ஆ நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. நிலவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை. தினம் தினம் வளர்கிறே. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. நான்கு கண்ணில் இன்று ஒரு காட்சியானதே. வானம் காற்று பூமி இவை சாட்சியானதே. நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜன்ம பந்தம். அவ்வளவுதான் பாட முடியல. சூப்பர் மேம், சூப்பர். பரவாயில்ல, சூப்பரா நல்லா இருந்தது. இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்ல சாங். ஓகே. சாந்தி மேம் நீங்க? நானா? ஓகே. எஸ். கொஞ்சம் மைனாக்களே கொஞ்சம் மைனாக்களே சூப்பர் மேம். என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். அட இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை. இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை. நாளை வெறும் கனவு நான் ஏன் நம்பணும்.
நாம் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும். பகலில் ஒரு வெண்ணிலா வந்தால் பாவமா, இரவில் ஒரு வானவில் வந்தால் குற்றமா, விடை சொல் சொல் சொல், மனசுக்குள் ஜல் ஜல் ஜல், விடை சொல் சொல் சொல், மனசுக்குள் ஜல் ஜல் ஜல், கொஞ்சம் ஆசை கொஞ்சம் கனவு, இவை இல்லாமல் வாழ்க்கையா, 100 கனவுகள் கண்டாலே கனவுகள் பலிக்காத, கனவே கை சேரவா, கொஞ்சம் மைனாக்களே கொஞ்சம் மைனாக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். அட இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை, அட இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை, நாளை வெறும் கனவு நான் ஏன் நம்பணும், நாம் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும். சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர். அந்த ஓகே, இதை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா நாளைக்கு இதுக்கு ஆ, கரோக்கே? இது ஓகேவா? அது ஆமா மேல் வாய்ஸா இருந்துச்சே, இது ஓகேவா? அதான் இன்னைக்கு இது பாடி காட்டினேன். இது ஓகேவா? சூப்பரா நல்லா இருக்கு. இருக்கும். ஓய், நல்லா ஓய். வெரி குட், இருக்குது. ட்ரை பண்ணலாம். எஸ். இது ஓகேவா? இது ஆனா நீங்க எதுல என்ன எடுத்தீங்க? நான் எடுத்தா வரவே மாட்டேங்குது யூடியூப்ல. இது கரெக்டா நீங்க எடுத்து அந்த அந்த சைட் வேற மாதிரி போகணுமோ? அது எப்படி போகணும்னு தெரியலையே. ஒண்ணும் கிடையாது, பாட்டு பேரை போட்டுட்டு ம், கரோக்கே ம். வித் லிரிக்ஸ் அப்படின்னு போடுங்க, அவ்வளவுதான். அவ்வளவு. ஆனா ஒண்ணுதான் வருது. அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் வர மாட்டேங்குது. அது நமக்கு நிறைய பிடிக்கலன்னு வரும். வச்சுக்கோங்க. யாரு சொன்னா? நிறைய வருதா? ஒண்ணுதான் வருது. அதுக்கப்புறம் சர்ச்ல நீங்க போயிட்டு போட்டதுக்கு வர மாட்டேங்குது. முதல்ல யூடியூபுக்கு போகணும். ஆமா யூடியூப்ல தான் போடுறேன். யூடியூப் ஓபன் பண்ணிட்டு சர்ச் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு ஆமா லென்ஸ் அதுலதான் மாதிரி ஒண்ணு போடுறேன். காமிக்கிறது, ஆமா அதுல போயிட்டு அதுலதான் அதை போடுறேன். முதல்ல பண்ணீங்கன்னா அந்த அந்த இதுல நீங்க என்ன பாட்டு வேணுமோ அந்த பாட்டோட அதான் பேர் போடுறேன். அடிச்சு, ஓகே, அதுக்கு பக்கத்துல கரோக்கேன்னு போட்டு லிரிக்ஸ் வித் லிரிக்ஸ்னு போடணும். ஆமா ஆனா ஒண்ணு வருது. ஆனா அடுத்தது வேற ஏதாவது வருஷ வரிசையா வருதா? இல்ல 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 நிறைய வரும். வருதா நிறைய? ஆ. சரி பாக்குறேன். ஓகே. இது பார்த்தேன். சரி இது ஒன்லி லேடிஸ் வாய்ஸா இருக்கே, இது வேணா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படி. சூப்பர் சூப்பர், குட், ஆல் தி நல்லா பெஸ்ட். இருக்கு. நல்ல சவுண்ட். தேங்க்ஸ். சரஸ்வதி மேம் நீங்க? ராஜராஜ சோழன் நல்லா தான் இருக்கும். அது மேல் வாய்ஸ் நல்லா இருந்து. சார் அனுப்புனாரு, அது 2 அனுப்பியிருக்காரு. அது கரெக்டா இருக்கு. பார்க்கலாம். அது ஓகே சொன்னா அது பாடிடலாம். பாட்டு நல்ல பாட்டு. சூப்பர். சரஸ்வதி மேம் நீங்க? நிறைய பாட்டு நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் நான். இது இருந்தா எடுத்து கொடுங்க சார். இந்த கொஞ்சம் மைனக்லேவும் அப்புறம் அந்த பூ பூக்கும் ஓசை 2 கிடைச்சா எடுத்து வைங்க. நான் 2 எடுத்தேன். ஆனா அதுல வந்து ரிலிக்ஸ் எல்லாம் தப்பா வருது. நான் எடுத்து வைக்கிறேன். இந்த பூ பூக்கும் ஓசையும் கொஞ்சம் மைனாக்லேக்கு வேற ஏதாவது அதுல இருக்கிறது வரல. வேற பின்னாடி நீங்க எடுத்தது வரவே இல்லை. நான் போடுறதுல நீங்க எடுத்ததை தேடுறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. இது நான் எடுக்கிறது வேற மாதிரி தான் வருது. ஓஹோ. எப்படி சர்ச் பண்ணணும்னு எனக்கு தெரியலையோ. பாருங்க, முடிஞ்சா பாருங்க. பாருப்பா சரஸ்வதியா யார் பாடுறது? மாட்டாட்டம் முடியட்டும். பாடுங்க மேம். சின்ன பாட்டு. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிழ ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, மல்லிகை பூவாய் மாறுகிற ஆசை, பெண்களை கொண்டு மாலையிட ஆசை, மேகங்களை எல்லாம் தொட்டு விட ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டு விட ஆசை, கார்குழலின் உலகை கட்டிவிட ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை. சூப்பர் மேம், சூப்பர். செம சூப்பரா இருந்துச்சு. எஸ், தேங்க்யூ. வினோத்குமார் சார் நீங்க? ஒரு வாய்ஸ் பிரேக் ஆகுது. மைக் ஒர்க் ஆகுதா சார்? பேசுறது கேக்குதா? கேக்குது. எஸ் சூப்பரா எஸ் கேக்குது. எஸ். 2 கண்ணும் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும்,
ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும் பூவை கையில் பூவை அள்ளி கொடுத்த பின்னும் தொட்டு தந்த கையில் மனம் வீசுது இன்னும் உள்ளங்கை சூடுபட்டு மலர் கொஞ்சம் வாடும் உள்ளங்கை சூடுபட்டு மலர் கொஞ்சம் வாடும் மங்கை நீ சூடிக்கொண்டால் அது கொஞ்சம் மாறும் அது கொஞ்சம் மாறும் தினம் தித்திக்கும் ராத்திரிகள் நிலவே சூடாதே அட தூங்கிய சூரியனே இரவை தொடாதே தொடாதே சூடாதே தொடாதே தாகம் எடுக்கையிலே மழை அடிக்காதோ வானம் இறங்கி வந்து குடை பிடிக்காதோ தாகம் எடுக்கையிலே மழை அடிக்காதோ வானம் இறங்கி வந்து குடை பிடிக்காதோ தொட்டு தந்த கையில் மனம் வீசுது இன்னும் ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும் பூவை கையில் பூவை அள்ளி கொடுத்த பின்னும் தொட்டு தந்த கையில் மனம் வீசுது இன்னும். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், செம்மையா சூப்பரா இருந்துச்சு. எஸ், எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். ஓகே ராஜகோபாலன் சார், லாஸ்ட் ஃபைனல். எஸ், கம் ஆன். விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் வண்ணம் உந்தன் விரல் தொடும் இடங்களில் பொன்னும் மின்னும் அத்த ஜாமங்களில் நடக்கும் இன்பயாகங்களில் தனி இதழ்களில் வேதங்கள் நீ ஓதலாம். விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் வண்ணம் கோடி மின்னல் ஓடி வந்து பாவை ஆனது. கோடி மின்னல் ஓடி வந்து பாவை ஆனது. இவள் ரதீனம் குழல் மலர்வனம் இதழ் மரகதம் அதில் மதுரசம். இவள் காமன் வாகனம் இசை சிந்தும் மோகனம். அழகை படைத்தாய் ஓ பிரம்மதேவனே. விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் மன்னன். தேங்க்யூ. Wonderful, wonderful. சூப்பர் சூப்பர். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. எல்லாம் So என்ஜாய் மண்டே பண்ணீங்க. பார்க்கலாம். எஸ், மண்டே Thank you. மண்டே மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க் யூ so much. Bye bye. Bye bye bye. Bye Bye bye. everybody.